புது வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நித்யஸ்ரீ போடுற காப்பி டீலாம் மிஸ் பண்ணோம் நானும் அவங்க அப்பாவும். இன்றைக்கி வந்து வீட்டில் தான் இருந்தா, அதனால் சரி அவளை டீ போட சொல்லலான்னு சொல்லிட்டு அவளை தான் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணுறதுனா என்னென்னா, அவளை தண்ணி வைக்க சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வந்து லெமன் கிராஸ் பறித்து அதில் டீ போட சொல்லலான்னு சொல்லிவிட்டு, லெமன் கிராஸ் நல்லா சூப்பராக நல்லா பசுமையாக வளர்ந்துருந்தது. அதில் 2 இனுக்கு மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்து டீ போட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேன் கூட கலந்து குடிக்கணும். வெயிட் லாஸ்க்கும் நல்லது, எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் இன்றைக்கி அதை தான் போட சொல்லலான்னு அவளை ரெடி பண்ணேன். அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை பறிச்சிட்டு வந்துட்டா. இன்றைக்கி வந்து காஃபியும் லெமன் கிராஸில் வச்சு டீயும் போட போகுது. இன்றைக்கி வந்து காஃபி அவங்க அப்பாவுக்கு, எனக்கு லெமன் கிராஸ், எனக்கும் நித்யஸ்ரீக்கும். ரொம்ப சூப்பரானவோ டேலண்டாக அப்படியே பெரிய குக் மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக கேஷுவலாக அதை கட் பண்ணி போட்டு டீயை ரெடி பண்ணால், அவள் கையால் டீ குடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பெருமையாக இருக்கும், சரி ஓகே அழகாக போட்டு கொடுக்குறாளே அப்படின்னு. நமக்கும் கொஞ்சம் வேலை மிச்சம் இல்லை அவள் செய்யறதுனால. அதனால் அவள் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கவும் செய்கிறா. அதே மாதிரி அவள் கையால் குடிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் பெற்றவங்களுக்கு. எப்பயுமே குழந்தைங்க எது செஞ்சாலுமே தப்போ ரைட்டோ நம்ம ரசித்து அதை நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். காஃபி அழகாக போட்டால் அதை வந்து அப்படி வேர்த்து விறுவிட்டு செய்கிற மாதிரி அதை ஒரு பெருமையாக அவள் செய்வாள். அதை கேட்டு தான் செய்வாள். கேட்டு செஞ்சாலுமே அது வந்து அவள் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாள்ல, அதுதான் வந்து பாராட்டணும் அவங்க அப்பாவுக்கு. என் பொண்ணு காஃபி போட்டு குடிக்கிறேன் பாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவார். ஆமாங்க, எல்லா பொண்ணுங்களுமே அப்பாவுக்கு செல்லமாக தான் இருக்காங்க. நம்ம என்ன தான் ஊட்டி வளர்த்தாலும் அப்பா செல்லங்கள் தான் பொம்பளை பிள்ளைங்க. இது லெமன் கிராஸும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் உள்ள எசன்ஸ் இறங்கினோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 டைம் வந்து நம்ம அதை வந்து டீ போட்டு குடிக்கலாம். ரொம்ப ஒரு மணமாக இருக்கும். லெமனோடைய டீ போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான். நான் வந்து அதில் டீ தூள் போடலை, ஒன்லி அதை மட்டும் எசன்ஸ் மட்டும் போட்டு குடித்தா ரொம்பவே சூப்பராக இருந்தது. டீ தூள் போட்டும் குடிக்கலாம் நம்ம, நல்லாயிருக்கும். எப்படி ஆத்துறா பாருங்கள், ஹோட்டலில் ஆத்துற மாதிரி. அப்புறம் இதை டீயெல்லாம் போட்டு எடுத்து நான் அவ்வளோ குடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தா. காப்பி பார்த்தா அவ்வளோ சூப்பராக நல்லா திட்டமாக எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்புறம் எனக்கு லெமன் டீவே தான் வேணும்னு சொன்னோடனே அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணலை, அந்த இலையோடு போட்டுட்டோம் அப்படின்ட்டு வடிகட்டினா 2-3 இலை அதில் விழுந்தது, பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதிலே தேன் 2 ஸ்பூன் கலந்து குடிச்சிக்கிறதுக்கு ரெடி ஆனோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மணமாக இருக்குது அந்த இடமே, கிச்சனே வந்து அந்த லெமனோட சுவாசம். அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு தான் கொடுத்தா. நானும் அவ்வளோ ஷேர் பண்ணி தான் குடித்தோம். அவள் கொஞ்சம் காஃபி குடித்தா. அப்புறம் நான் தான் இதை குடிக்கிறேன்னா நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன்னு குடித்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் அவளுமே ரொம்ப ரசித்து நித்யா கையால் போட்டு அந்த டீ வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. பெருமைக்காக சொல்லலைங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. அவள் கையால் குடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து மகிழ்ச்சி, அளவிட முடியாத மகிழ்ச்சி. உங்களுக்கு யாருக்காவது வேணுமா?